ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன்ல நீங்க எவ்வளவோ பிராண்டட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. அதுலலாம் உங்களுக்கு ரிசல்ட் வரலையா? ரிசல்ட் வர்றது மட்டும் இல்லாம பிம்பிள்ஸ், ஸ்கின் ட்ரை ஆகுறது, ஆயில் வந்து அதிகமா நம்ம ஃபேஸ்ல வருது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் சேர்ந்து வரும். அது என்ன ரீசன்றத இந்த வீடியோலையும் அதை எப்படி சரி செய்யலான்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்மளோட ஸ்கின் டைப் எதுனே தெரியாம நம்ம ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அது என்னன்னா ஸ்கின் ட்ரை ஆகும், ஈவன் டோன் ஆகும், பிம்பிள்ஸ் அதிகமாகும், ஆயிலோட உற்பத்தி வந்து அதிகமாகும். அது மட்டும் இல்ல இரிட்டேஷனா இருக்கும். இந்த ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது அப்படின்னா நம்மளோட ஸ்கின் டைப் என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒன்றும் இல்லை, இதோட சிம்பிளான மெத்தட் தான். நார்மல் ஃபேஸ் வாஷை வச்சு நீங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். இதுல சீரமோ கிரீமோ எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு விட்டுறணும். விட்டதுக்கு அப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு உங்களோட ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகவும் டைட் ஆகவும் லைன் அதாவது ஒயிட் லைன் கோடு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஸ்கின் ட்ரை ஸ்கின். நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது ஆல்கஹால் பேஸ்ல இருக்கிற டோனர். உங்க ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரியான ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்க, பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது காம்பினேஷன் ஸ்கின், அதாவது டி ஜோன் ஸ்கின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பகுதி மட்டும் ஆயில் ஆகும், நம்மளுடைய கண்ணுங்கள் வந்து ட்ரை ஆகவும் இருக்கும். இது வந்து டி ஜோன் ஸ்கின். இந்த ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். மூணாவது ஆயில் ஸ்கின். ஆயில் ஸ்கின் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நார்மல் ஃபேஸ் வாஷ்ல உங்களுடைய ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுல வந்து எந்த கிரீமோ சீரமோ யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நெற்றி பகுதி, கண்ணங்கள், இந்த மூக்கின் மேல இந்த இடத்துக்கு ஆயில் ஆகிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்கின் ஆயில் ஸ்கின் தான். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க ஜெல் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க யூஸ் பண்ணக்கூடாதது ஹெவி கிரீம், அப்புறம் ஆயில் டைப்ல இருக்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணக்கூடாது. இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுடைய ஸ்கின் வந்து பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். நேச்சுரல் ஸ்கின் சொல்லலாம், இல்லைன்னா நார்மல் ஸ்கின் சொல்லலாம். இந்த ஸ்கின் இருக்கிறவங்க ரொம்ப லக்கி. ஏன்னா உங்களுக்கு ஆயில் பிரச்சனை இருக்காது, ட்ரைனஸ் இருக்காது, இது ரெண்டுமே உங்களுக்கு இருக்காது. ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் நேச்சுரலாகவும் இருக்கும். நம்மளுடைய ஸ்கின் அதாவது ஆயில் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்கின்னா இருக்கும். நீங்க எது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஹெவி ஆக்னி ப்ராடக்ட் வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும். அதை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஸ்கின் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது சென்சிட்டிவ் ஸ்கின். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து ஸ்கின் எப்பவுமே ஒரு மாதிரி ரெட்டிஸா இருக்கும். அது மட்டும் இல்ல ரொம்ப இரிட்டேஷனாவும் இருக்கும். நீங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல்கஹால் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்க்ரப் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுடைய ஃபேஸ்ல வந்து ஹெவி ஸ்க்ரப்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது ஃப்ராக்ரன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க ரொம்ப சென்சிட்டிவான ப்ராடக்ட் தான் நீங்க யூஸ் பண்ணணும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய வெல்வா ஹெர்பல்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களோட ஸ்கின் டைப் இப்போ என்ன தெரிஞ்சிருச்சு, எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு DM பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சென்ட் பண்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.